ஐயோ பிள்ளைக்கு ரத்தம் வருது. ரத்தம் வர மாதிரி அடிச்சுடி பாவி. என்னையா நினைச்சிட்டு இருக்க? பாசம் பொத்துக்கிட்டு வருதே. ஒரு பொண்ணு கைய பிடிச்சு இழுத்த இந்த காவலி பையன் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல அவனை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டு அத ஓட்டிட்டு உள்ள வாயா. டேய் சொல்றா இல்ல, உனக்கு உரைக்கல, மானம் இல்ல, ரோஷம் இல்ல, போடா போயிடுறா. மாமா மாமா என்ன மச்சான் என்னடா? டேய் நீ என் தங்கச்சி ரத்தமா இருந்தா எங்கேயாவது தனியா போய் உழைச்சு பொழைச்சுக்கடா. இவங்க எல்லாம் கேவலப்படுத்துறாங்க, எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க, ஆளாளுக்கு அடிக்கிறாங்க. உனக்கு உரைக்கலடா. டேய் போயிடுறா, போய் தொலைடா. நான் எங்க மாமா போவேன்? எனக்கு யாரோ தெரியும். அன்னைக்கு ஆத்தா செத்த அன்னைக்கு நானும் செத்து போயிருப்பேன். அன்னைக்கு நீ என்ன சொன்ன? உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான்டா, உன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்கமா காப்பாத்த அன்னைக்கு நீ தானே சொன்ன. சொன்னேன்டா, சொன்ன இல்லன்னு சொல்லல. உன்னை இப்படி ரத்த கலரையா அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்களே, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன்? ஆத்தா கூட தான் அடிச்சிருக்கு, அதுக்காக நான் வீட்டை விட்ட வெளியே போயிட்டேன். எனக்கு ஆத்தா வேற அத்தை வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நான் பிரிச்சு பார்த்துட்டேன்டா, உனக்கு பிரிச்சு பார்க்கிற மனசு இல்லடா. நீ எங்கேயும் போக வேணாம்டா, எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இரு.